Good morning, students. Nice to meet you all through this video. Today we have to learn 7th Standard English Unit 1 Supplementary on Monday morning, written by Mark Twain. What comes to your mind through the title Monday morning? As you know from this topic, we are going to see how our students can avoid to school going on Monday. A few students will definitely be wondering how to take a leave on Monday morning, isn't it? In this story also, one boy, his name called Tom, how to take a leave on Monday morning and what are the reasons the boy tell. In this story, we have to discuss elaborately. It is an interesting story, students. Don't skip the video until the end and watch the video carefully. Enjoy your learning journey, students. Supplementary. Okay, let me ask you one question. உங்ககிட்ட நான் which is your favorite day of the week அப்படின்னு கேட்டா உன் ஆன்சர் என்ன? கரெக்ட், சண்டே தான். ஏன்னா சண்டே தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன் டே, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் ரொம்ப ஜாலியாக நீ எப்போ இருப்ப? ஃப்ரைடே. ஏன்னா ஃப்ரைடே போனாலும் உனக்கு 2 நாள் ஹாலிடேஸ் இருக்கும் இல்லையா? ஆனால் மண்டேன்னு யோசிச்சா உனக்கு எப்படி இருக்கும்? அந்த ஃப்ரைடே இருக்கிற ப்ளஷர் மண்டே இருக்குமா? இருக்காது. என்ன இருக்கும்? ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா நீ ஹோம்ஒர்க் நோட்டை சப்மிட் பண்ணணும், ஆனால் நோட் எங்கே வச்சுருப்பேன்னு தெரியாது. புக்கில் பேக்ஸ் எல்லாம் இருக்கணும், ஆனால் பேக்கே எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்படி ஒரு இஷ்யூஸோட நீ மண்டே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விதமாக பயம் இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு சில ஃபேக் ரீசன்ஸ்லாம் சொல்கிற கேரக்டர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். லெசன் டைட்டில் இஸ் ஆன் மண்டே மார்னிங், ரிட்டன் பை மார்க் ட்வைன். அதாவது அவர் எழுதின த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்ற புக்கில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன பார்ட் கொடுத்துருக்கு. ஓகே, லெட்ஸ் see about the author. ஆத்தர் நேம் இஸ் மார்க் ட்வைன். ஆக்சுவலி அது அவரோட பென் நேம் தான். அவரோட ஒரிஜினல் நேம் சம்யூல் லங்கான் கிளமென்ஸ். அவரோட மற்ற ஒர்க் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், The Adventures of Huckleberry Finn, The Prince and the Pauper, Life on the Mississippi. ஸோ இதான் இவரோட ஷார்ட் ஸ்டோரி. மொத்தம் இந்த ஆன் மண்டே மார்னிங் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர்ஸ் இருக்கும். யார் யாருன்னா, டாம் சாயர் 12 years old, 12 வயசு பையன், இவன் தான் லீட் ரோல். அடுத்து சித் சாயர், அவன் வந்து 9 years old, அவனை டாம் சாயரோட ஹாஃப் பிரதர். ஓகே, ஹாஃப் பிரதர்னா என்ன? பிரதர்னா நம்மளுக்கு தெரியும். ஹாஃப் பிரதர் அப்படின்னா எய்தர் ஃபாதர் ஆர் மதர் வில் பி த சேம் ஃபார் போத் ஆஃப் த சைல்ட். அவங்க 2 பேருக்கும் அம்மாவோ அப்பாவோ சேமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஹாஃப் பிரதர். நெக்ஸ்ட் ஆண்ட் பாலி. ஆண்ட் பாலி அப்படின்னா இங்கே வந்து அத்தை கிடையாது. ஆண்டி அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் தமிழில் கூப்பிடுற சித்தி, பெரியம்மா, அத்தை எல்லாமே இங்கிலீஷில் ஆண்டி தான். அதுவே அங்கிள், பெரியப்பா, மாமா அப்படின்னா அது வந்து அங்கிள். இங்கே வந்து இவங்க சித்தி, அவங்க அம்மாவோட சிஸ்டர். நெக்ஸ்ட் 4th கேரக்டர் இஸ் மேரி, அதாவது ஆண்ட் பாலியோட டாட்டர். ஸோ இவங்க 4 பேர் தான் இந்த கதையில் வர்ற கேரக்டர். நீங்கள் இந்த டாம் சாயர் பிக்சரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. டாம் சாயருக்கு வந்து ஸ்கூல் போகவே பிடிக்காது. வழக்கமாக வந்து ஃபிஷ்ஷிங் போகணுன்றது தான் அவனோட இன்ட்ரெஸ்டே. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லி ஸ்கிப் பண்ணணுமோ பண்ணிட்டு ஃபிஷ்ஷிங் தான் போவான். லெசன் டைட்டில் இஸ் ஆன் மண்டே மார்னிங், adapted from the Adventures of Tom Sawyer by Mark Twain. Shall we get into the lesson? Monday morning found Tom Sawyer miserable. Monday morning always found him so, because it began another week's slow suffering in school. Monday morning அன்னைக்கு சித் சாயரும் டாம் சாயரும் தூங்கிட்டு இருக்காங்க. டாம் சாயர் காலையில் எந்திரிக்கிறான். காலைல எந்திரிச்ச உடனே அவனுக்கு மிஸ்ரபிளாக இருக்குது. மிஸ்ரபிள்னா ரொம்ப சோகமாக பரிதாபமாக தெரியுது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு மண்டே, ஸ்கூல் போகணுமேனு ரொம்ப கஷ்டப்படுறான். மண்டே மார்னிங் ஆல்வேஸ், அவனுக்கு எப்பயுமே அந்த திங்கட்கிழமை காலையில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிது இல்லையா? அதனால அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். He generally began the day with wishing he had no holiday in between. It made the going into prison again so much worse. அவன் வழக்கம் அந்த நாள் எப்படி ஆரம்பிப்பான் தெரியுமா? என்னமோ சாட்டர்டே சண்டேவும் அவனுக்கு ஒர்க்காக கொடுத்து தள்ளின மாதிரி, லீவே இல்லாத மாதிரியும் அந்த மண்டே ஃபர்ஸ்ட் டேவும் இன்னைக்கும் கஷ்டப்படணுமா அப்படின்ற நிலைமைக்கு அவன் வந்து ஆரம்பிப்பான்.
ஸோ மிசரபிள் மீன்ஸ் பரிதாபம், ரொம்ப பாவமா இருக்கிறது. Which day does the author mention here? Children, இங்க அவர் எந்த டேவை மென்ஷன் பண்றாரு? He mentions Monday. Tom lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. No sickness was found. And he investigated again. டாம் படுத்துக்கிட்டு நல்லா யோசிச்சுட்டே இருக்கான். ஐயோ என்னடா பண்ணலாம். உடனே he examined himself. ஓகே, நம்மளுக்கு இப்போ தலை வலிக்குதா, கை வலிக்குதா, கால் வலிக்குதா, நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சிக்னஸ் இருக்கான்னு அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஆனால் எந்த சிக்னஸும் அவனுக்கு எந்த உடம்பு சரியில்லாமல் எதுவுமே இல்லை. மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். ஏதாவது பெயின் இருக்கா, அதை சொல்லி நம்ம லீவ் பண்ணலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறான். This time he could detect stomach ache, but it soon grew feeble and presently died wholly away. He reflected further. ஆனால் இந்த டைம் அவன் ஒன்று டிடெக்ட் பண்ணிட்டான். என்னதுன்னா, அவனுக்கு மைல்டாக ஒரு ஸ்டொமக் ஏக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அதுவும் ஃபீபிள் ஆயிடுச்சு. அதாவது ஃபீபிள்னா ரொம்ப வலு குறைந்து, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, மைல்டாக தான் இருந்தது ஸ்டொமக் ஏக். ஸோ ஐயோ அதுவும் பெயின் குறைஞ்சிக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஹோலியாவே, அதுவும் பெயின் இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் அவன் விடலை. He reflected further. மறுபடியும் நம்மளுக்கு ஏதாவது பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறான். Suddenly he discovered something. One of his upper front teeth was loose. This was lucky. ஆனா அவன் விடலை. மறுபடியும் ஒன்று யோசிச்சு பார்த்தான், கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒன் ஆஃப் ஹிஸ் அப்பர் ஃப்ரண்ட் டீத், அதாவது முன்னாடி இருக்கிற பல்ல ஒன்று ரொம்ப லூஸாக இருந்திருக்கு. டீத் ப்ளூரல் ஃபார்ம், அதுக்கு சிங்குலர் ஃபார்ம் டூத். தட்ஸ் வை டூத் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பல்லு ஆடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அது லக்கி. ஆஹா, ஒரு ரீசன் கிடைச்சிச்சே, நம்ம அதை வச்சு லீவ் போடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். He was about to begin to groan as a starter, as he called it, when it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out and that would hurt. So he thought he would hold the truth in reserve for the present and seek further. ஆனால் என்ன நினைக்கிறான், சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த பல்ல அறதை வச்சு நம்ம groan மீன்ஸ் அப்படியே முனகிறது. இந்த வழியில வலிக்குது அப்படின்னு நம்ம முனகும் இல்லையா, அதுதான் groan. ஸோ நம்ம இந்த பல்ல வச்சு நம்ம groan பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்றான். அதே சமயம் இந்த விஷயத்த நம்ம ஆண்டி கிட்ட எடுத்துட்டு போனா ஆண்டி என்ன பண்ணுவாங்க, உனக்கு என்ன ப்ராப்ளம், பல்லு தானே, அதை பிடுங்கிட்டா போச்சுன்னு பிடுங்கிட்டா என்ன பண்றது, ஐயோ வலிக்குமே அப்படின்ற ஒரு தாட் கூட இருக்கு. எப்படி லீவும் போடணும் ஆனா பெயினும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்றான். ஸோ என்ன நினைக்கிறான், ஓகே நம்ம அவசரப்படக்கூடாது, இந்த டூத் ப்ராப்ளத்தை நம்ம ரிசர்வ்ல வச்சுக்குவோம், நம்ம இப்ப வேற ஏதாவது யோசிப்போம், இன்னொரு நாள் இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு மத்ததை யோசிச்சுட்டு இருக்கான். Nothing offered for some little time, and then he remembered hearing the doctor tell about a certain thing that laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு எதுவுமே மைண்டுக்கு வரல. என்னடா பண்றது, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன நினைச்சான், ஒரு நாள் ஒரு டாக்டர் பேஷண்ட் கிட்ட சொல்றாரு, நீ 2-3 வீக்ஸா பெட் ரெஸ்ட்ல இருந்துட்டு இருக்க, உன் ஃபிங்கரே போக போகுது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணது அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே so the boy eagerly drew his sore toe from under the sheet and held it up for inspection, but now he did not know the necessary symptoms. உடனே அவனுக்கு டக்குன்னு, ஆஹா நம்ம காலில் ஒரு புண்ணு இருக்கே, அந்த புண்ணை நம்ம பேசாம சாக்கா வச்சு லீவ் போட்டுடலாமான்னு பெட்ஷீட்ல இருந்து அதை எடுத்து அந்த புண்ணை இன்ஸ்பெக்ட் பண்றான். பாக்குறான், புண்ணு இருக்கு, பட் ஆனா அவனுக்கு பெயின் எந்த சிம்டம்ஸும் வரல. உடனே அவன் யோசிக்கிறான், அடடா நமக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். sore toe மீன்ஸ் காயப்பட்ட கால் விரல், feeble மீன்ஸ் வலு குறைந்த. ஓகே, however it seemed well worthwhile to chance it, so he fell groaning with considerable spirit, but Sid slept on unconscious. ஓகே, நம்ம இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது, நம்ம சோட்டோவே ரீசனா வச்சுக்குவோம்னு சொல்லி அதுதான் நல்ல சான்ஸ்ன்னு க்ரோன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதாவது வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண பாக்குறான், கொஞ்சம் க்ரோன் பண்றான். சித் ஸ்லெப்ட் ஆன் அன்கான்ஷியஸ். ஆனா சித் சாயர் பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்கான். ஆனா அவன் நல்லா அன்கான்ஷியஸா தூங்கிட்டு இருக்கான், டீப் ஸ்லீப்ல இருக்கான். டாம் groaned louder and fancied that he began to feel pain in the toe. No result from Sid. டாம் என்ன பண்றான், ஐயோ சித்து எந்திரிக்கலையேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் லவுடரா க்ரோன் பண்றான். ஐயோ பெயினா இருக்கு அப்படின்னு கத்துறான்.
அவனுக்கு உண்மையாவே டோல பெயின் இருக்க மாதிரியே கத்துறான். பட் எந்த ரிசல்ட்டும் சித்து கிட்ட இருந்து வரல, ஏன்னா சித்து வந்து தூங்கிட்டே இருக்கான். டாம் வாஸ் panting with his exertions by this time. He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. Sid snored on. டாம் இப்ப என்ன பண்றான், நல்லா வந்து மூச்சு திணறான். பேண்டிங் மீன்ஸ் மூச்சு திணறது. இந்த பெயின் ஓவரா இருக்கும் போதெல்லாம் வந்து மூச்சு திணறும் இல்லையா, அந்த மாதிரி வந்து மூச்சு திணறி பெயினா இருக்குங்கிறான். எக்ஸர்ஷன்னா ஸ்ட்ரெயின் பண்றது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ற அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி அவன் பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்றதுக்காக இவ்வளோ எக்ஸர்ஷன் பண்றான். அடுத்து நல்லா மூச்சை வாங்கி பெயின்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் உள்ள இருந்து நல்லா அடுத்து பெயின் வர்ற மாதிரி வந்து ஆக்ட் பண்றான். ஆனா சித் ஸ்னோர்ட் ஆன். ஆனா சித்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருக்கான். டாம் வாஸ் அக்ரவேட்டட். டாமிக்கு இதுக்கு மேல பொறுக்கவே முடியல. ஐயோ நம்ம இன்னும் சரியா ஆக்ட் பண்ணலையான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தீவிரமாயிட்டான். அக்ரவேட்டட்னா எரிச்சல் உண்டாக்குற அளவுக்கு அவனுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. என்னடா சித்து நம்ம இவ்வளோ ஆக்ட் பண்ணியும் எந்திரிக்காம இருக்கானே சொல்லிட்டு அக்ரவேட் ஆயிடான். He said, "Sid, Sid," and shook him. அவன் சித்ன்னு கூப்பிட்டு அவனை குலுக்குறான். This course worked well and Tom began to groan again. Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. Tom went on groaning. ஆனா சித்துன்னு கூப்பிட்டது கொஞ்சம் ஒர்க் ஆகுது, ஏன்னா அப்பதான் அவன் தூக்கம் கலைய ஆரம்பிக்குது. ஆனாலும் விடல டாம். ஆகா இன்னும் நம்ம க்ரோன் பண்ணணுமே, பெயினிங் சொல்லி கத்திட்டே இருக்கான். அப்ப சித்து தூக்குறவங்களை எழுப்பி விட்டா உடனே எந்திரிச்சு உட்கார முடியாது இல்லையா, அப்ப சித்து வந்து எந்திரிச்சு கொட்டாய் விட்டு கையை காலெல்லாம் முறுக்கி அதுக்கப்புறம் அவனோட எல்போவை எடுத்து கீழே வச்சு அவன் டாமை பாக்குறான். பட் ஸ்னார்ட்டுங்கிறது வந்து தூங்குறவங்களை எழுப்பி விட்டோடனே ஒரு வெறுப்பை காமிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, யாருப்பா எழுப்பி விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு சத்தத்தோட அந்த டாமை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். டாம் வெண்ட் ஆன் க்ரோனிங். ஆனா டாம் வந்து அவன் ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். அவன் க்ரோன் பண்ணிட்டே இருக்கான், வழியில முனகிட்டே இருக்கான். சிட் சிட் டாம், சே டாம். நோ ரெஸ்பான்ஸ். ஹியர் டாம், வாட் இஸ் த மேட்டர் டாம்? And he shook him and looked in his face anxiously. சித்த என்ன சொல்றான், டாம் என்னாச்சு? அவனுக்கு ஒரே ஷாக்கு. தூங்கி எந்திரிச்ச உடனே இப்படி வந்து டாம் சாயர் வழியில துடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக். சொல்லு டாம் என்னாச்சு அப்படிங்க. ஆனா அவங்கிட்ட டாம் சாயர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இங்க பாரு டாம், என்ன மேட்ரு சொல்லு, என்னாச்சு உனக்குன்னு சொல்லி அவனை குலுக்கி ரொம்ப பதட்டமா பாக்குறான். ஆன்சியஸ்லி மீன்ஸ் பதட்டமாக. டாம் moaned out, "Oh, don't Sid, don't shake me. ஐயோ ப்ளீஸ் சித், தயவு செஞ்சு என்னை தொடாத, என்னை குலுக்காத." Why? What's the matter Tom? I must call auntie. ஏய் என்னாச்சு, என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம்? நான் கண்டிப்பா ஆண்டியை கூப்பிட்டு தான் ஆவேன். No, never mind. It will be over by and by. Maybe. Don't call anybody. டாம் சாயர் சொல்றான், ஐயோ வேண்டாம் தயவு செஞ்சு, பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன், நீ யாரையும் கூப்பிடாத ப்ளீஸ், நான் வந்து பாத்துக்கிறேன், அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அப்படின்னா என்ன எடுத்தோம்னா, யாரையாவது கூப்பிடு, அப்பதான் நான் லீவ் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் ஐ மஸ்ட். டோன்ட் க்ரோன் சோ டாம், இட்ஸ் ஆஃபுல். ஹவ் லாங் யூ பீன் திஸ் வே? Hours. Ouch. Oh, don't stir so, Sid, you will kill me. இல்ல சித் சாயர் சொல்றான், இல்ல நீ வந்து நான் கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆகணும், நீ இந்த மாதிரி க்ரோன் பண்ணாதப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆஃபுல்னா மோசமா, உன்னை பாக்குறதுக்கே எனக்கு மோசமா பயமா இருக்குது, பாவமா இருக்கு. ஆமா நீ எவ்வளவு நேரமா இவ்வளவு பெயின்ல துடிச்சிட்டு இருக்க சொல்லு? Hours. பல மணி நேரமா நான் இப்படிதான் துடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. Ouch. நீ என்னை குலுக்காத ப்ளீஸ், என்னை நீ அசைக்காத சித், என்னை நீ கொல்ற மாதிரி இருக்கு சித் ப்ளீஸ். அந்த அளவுக்கு ஆக்ட் பண்றான். ஸ்டிர் மீன்ஸ் அசைக்கிறது. ஸோ இந்த சித் சாயர் வந்து டாம் சாயரை வந்து அசைச்சு என்னாச்சுன்னு கேட்கறது வந்து, ஐயோ நீ என்னை அசைக்காத, என்னை நீ கொல்ற மாதிரி இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். டாம், why didn't you wake me sooner? Oh Tom, don't. It makes my flesh crawl to hear you. What is the matter? சித் சாயர், டாம் நீ ஏன் என்ன முன்னாடியே எழுப்பல? பாரு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஐயோ டாம், உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போகுது.
அப்படிங்கிறது தான் இட் மேக்ஸ் மை ஃப்ளஷ் கிரால் டு ஹியர் யூ. அது வந்து ஒரு இடியம். இடியம்ங்கிறது வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம அந்த வேர்டோட மீனிங்கை பார்த்தோம்னா அது கரெக்டாக வராது, அதுக்கு வேற மீனிங். இந்த இடத்துல நம்ம அப்படியே ஆடி போயிட்டோம் சொல்லுவோம்ல, உடம்பே ஆடி போயிடுச்சுன்னு பயத்துல இல்லை டிஸ்கஸ்ட்ல ஒரு அருவருப்புல, அதுதான் வந்து இந்த மீனிங். இட் மேக்ஸ் மை ஃப்ளஷ் கிரால் டு ஹியர் யூ. அந்த சிட்ஸா இருக்கு, நீ இப்படி பண்றதை பார்த்தா என் உடம்புலாம் ஆடி போற மாதிரி இருக்கு, என்னதான் உனக்கு ப்ராப்ளம் சொல்லி கேட்குறான். ஸோ பேண்டிங் மீன்ஸ் மூச்சு திணறது, எக்ஸர்ஷன் உழைப்பு, அக்ரவேட் எரிச்சல் உண்டாக்குறது, ஸ்னார்ட் மார்னிங் எழுப்பி விட்டவனே யாராவது எழுப்பி விட்டா யார் எழுப்பி விட்டான்னு ஒரு எரிச்சலா ஒரு சவுண்டு கொடுப்பீங்களா அது. ஆன்ஷியஸ்லினா ரொம்ப பதட்டமா இருக்கிறது. ஆஃபுல் மோசமா. ஸ்டிர் அசைக்கிறது. ஸோ why did Tom groan louder? ஆக்சுவலி டாம் வந்து திடீர்னு லவுடரா க்ரோன் பண்ணானே, எதுக்கு? இன் ஆர்டர் டு வேக் சித் சாயரை எழுப்புறதுக்காக. வாஸ் டாம் சஃபரிங் ரியலி? ஆக்சுவலி டாமுக்கு ரியலாவே ப்ராப்ளம் இருக்கா? ரியலா சஃபர் ஆகுறானா? நோ, டாம் வாஸ் நாட் சஃபரிங் ரியலி. ஆக்சுவலி ஹி வாஸ் ஆக்டிங். ஓகே, அப்படியே அந்த டாம் சாயர் சொல்றான், ஐ forgive you for everything, Sid groan. Everything you have ever done to me when I am gone. அதாவது டாம் சாயர் சொல்றான், சித் நான் உங்க எல்லாரையும் உன்னை நான் மன்னிச்சிடுறேன், நீ எனக்கு என்னென்ன பண்ணியோ நான் எல்லாத்தையும் உன்னை மன்னிச்சிடுறேன், நான் போனதுக்கு அப்புறம் மீன்ஸ் அவன் செத்ததுக்கு அப்புறம்னு சொல்றான். அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணாதான் அவனுக்கு ரொம்ப பெயின் சொல்லி நம்புவாங்கன்றதுக்காக அப்படி சொல்றான். ஓ டாம், யூ aren't dying, are you? Don't Tom. Oh don't. Maybe சித் சாயர் பயந்துட்டான். ஏய் டாம், நீ சாகலாம் மாட்ட, நீ ஏன் அப்படி பேசுற, ப்ளீஸ் டாம் அப்படி சொல்லாத, நான் கண்டிப்பா கூப்பிடுறேன் ஒருவேளை அப்படின்னு சொல்றான். I forgive everybody, Sid groan. Tell them so, Sid. And Sid, you give my window sash and my cat with one eye to that new girl that has come to town and tell her. அதாவது இந்த நிலைமையிலும் அவன் என்ன சொல்றான், எல்லாரையும் மன்னிச்சிடறானா. ஒண்ணு மட்டும் இல்ல சித், நான் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன், என்னோட விண்டோ சாஷையும் என்னோட கேட், ஒரு கண்ணு இருக்கிற கேட்டையும். அப்பதான் டவுனுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காப்ல, அந்த பொண்ணு கிட்ட நீ வந்து கொஞ்சம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். விண்டோ சாஷ், நம்ம விண்டோஸ்ல வந்து கிளாஸ்ல ஒரு ஃப்ரேம் போட்டிருக்குவாங்கல்ல, தட் இஸ் விண்டோ சாஷ். ஒன் ஐ கேட்னா அந்த ஒரு கண் இருக்கிற பூனை. ஸோ என்ன சொல்றான், டவுனுக்கு புதுசா வந்திருக்கிற பொண்ணுகிட்ட அந்த ரெண்டையும் கொடுத்துரு, அப்படியே அந்த பொண்ணுகிட்டையும் கொஞ்சம் சொல்லிடுறியா, நான் எந்த எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் சித் had snatched his clothes and gone. Tom was suffering in reality. Now his imagination was working well, and so his groans had gathered quite a genuine tone. சித்து வந்து இரு நான் போய் ஆண்டியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். ஸ்நாட்ச்னா வந்து அப்படியே சடார்னு பிடுங்கிட்டு போறது. அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமா ஓடுறான். சித் flew down stairs and said, oh aunt Polly, come, Tom is dying. இவன் வந்து பதற்றத்துல வந்து வேகமா ஓடி போறான், படியில இறங்கி கீழே போயிட்டு, சித்தி இங்க வாங்க, அவன் டாம் செத்துட்டு இருக்கான். டையிங், செத்துக்கிட்டு இருக்கானா? ஆக்சுவலி அவங்க ஆண்ட் பாலி வந்து சொல்றாங்க, என்னது அவன் செத்துட்டு இருக்கானா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாங்க. எஸ் மேம், டோன்ட் வெயிட், கம் குயிக். ரப்பிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட். ஆமா மேடம், சீக்கிரம் வெயிட் பண்ணாதீங்க, வாங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் மாதிரி ரொம்ப வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் முட்டாள்தனமா பேசாத, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து ஆண்ட் பாலிக்கு தெரியும் இவன் ஏதாவது வந்து ஒரு மிஸ்சீஃபா பண்ணுவான் அப்படின்றதுனால அவங்க நம்பல. பட் she fled upstairs, nevertheless, with Sid and Mary at her heels. ஆனாலும் அவங்க வந்து அவங்க கூட தானே வந்து வளர்ந்துட்டு இருந்தா, அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஐயோ என்னாச்சோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்தது. அதனால வந்து படியில வேகமா ஓடுறாங்க. பின்னாடியே சித் மேரிய ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. And her face grew white too, and her lip trembled. When she reached the bedside, she said, you Tom, what's the matter with you? அதாவது இந்த சித் சாயர் பதறி அடிச்சுக்கிட்டு வந்து சொன்ன உடனே அது உண்மையா பொய்யா அப்படின்லாம் யோசிக்கிறவங்க, பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயத்துல வந்து ஸ்டெப்ஸ்ல மேல ஏறுறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி முகமெல்லாம் மாதிரி வெளுத்து போச்சு, அவங்களோட லிப்ஸ்லாம் வந்து ட்ரம்பிள், அப்படின்னா நடுங்கிறது. அப்படியே என்னமோ ஆச்சோ, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டே போறாங்க. அந்த பெட் சைடு, அவன் பெட்டு கிட்ட போன உடனே, டாம்
வாட்ஸ் த மேட்டர் வித் யூ, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுப்பா, என்னாச்சு அப்படின்னு பதட்டத்துல கேக்குறாங்க. ஓ ஆண்டி ஐ எம், டாம் சாயர் சொல்றான், ஐயோ ஆண்டி எனக்கு ஏதோ பிரச்சனை, எனக்கு பெயினா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றான். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ, வாட் இஸ் த மேட்டர் வித் யூ சைல்டு. அந்த ஆண்ட் பாலி வந்து பதட்டத்துல, என்ன பிரச்சனைப்பா உனக்கு, என்னதான் பிரச்சனை குழந்தை சொல்லுமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. டாம் சாயர் சொல்றான், ஓ ஆண்டி மை சோர் டோ இஸ் டையிங். அதாவது ஐயோ சித்தி என்னோட வந்து காலில் அடிப்பட்ட அந்த புண்ணு இருக்கு இல்லையா, அந்த கால் அதனால செத்துக்கிட்டு இருக்கு சித்தி அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே the old lady sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு டக்குன்னு சேர்ல உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, she came to know the truth, அவன் வந்து லை தான் சொல்றான் அப்படின்னு. This made her feel better and she said, Tom, what a turn you did give me. Now you shut up that nonsense and climb out of this. இந்த விஷயத்தை அவன் இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க அந்த ஆண்ட் பாலி. ஓகே பையனுக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு, now you shut up, நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசாம ஒழுங்கா பெட்ல இருந்து இறங்கி வரியா என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. The groans stopped and the pain vanished from the toe. The boy felt a little foolish and he said, Aunt Polly, it seemed dying and it hurt so. I never minded my tooth at all. எப்ப ஆண்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்களோ அப்பவே அவன் க்ரோன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவன் முனகலை, அவனுக்கு பெயினும் எங்கேயோ அந்த டோல இருந்து போன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இதுக்கு மேல அவனை வந்து சொல்றதை நம்ப முடியாது இல்லையா, அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த டாம் சாயருக்கு ஐயோ நம்ம கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துட்டோமோ, ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு அவனுக்கே ஒரு ஃபீல். அவன் சொல்றான், ஐயோ ஆண்ட் பாலி அது நிஜமாவே எனக்கு அது செத்துக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு பெயின் தெரியுமா, எந்த அளவுக்கு அது பெயின் தெரியுமா, என்னோட டூத் ப்ராப்ளத்தை கூட நான் மறந்துட்டேன், அந்த அளவுக்கு அது பெயினா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்ததே சொல்றான். சரி அடுத்ததையாவது சொல்ல லீவாவது போட முடியுதான்னு பாக்குறான். யுவர் டூத் indeed, what's the matter with your tooth? One of them is loose and it aches perfectly awful. ஒன்னு ஆண்ட் பாலி கேக்குறாங்க, உன்னோட பல்லுல பிரச்சனையா, உண்மையாவா, ஏங்க உன் பல்லுக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. டாம் சாயர் பாருங்க, முன்னாடி இருக்க பல்லுல ஒரு பல்லு வந்து லூஸா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளவு மோசமா வலிக்குது தெரியுமா, செம்ம பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ ட்ரம்பிள் மீன்ஸ் நடுங்கிறது, வேனிஷ் மறைஞ்சு போறது. டிட் ஆண்ட் பாலி கேர் ஃபார் ஹிம்? ஆக்சுவலி ஆண்ட் பாலி வந்து அவனை கேர் பண்ணாங்களா? எஸ், ஆண்ட் பாலி கேர்ட் ஃபார் ஹிம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப லவ்வபிளான பர்சன், ஷீ லவ்ட் ஹிம். ஸோ இவன் வந்து பெயினா இருக்கு, நான் அந்த பல்லு வலியை கூட மறந்துட்டேன்னு சொன்ன உடனே, தேர் தேர் நவ் டோன்ட் பிகின் தட் groaning again, open your mouth. Well, your tooth is loose, but you are not going to die from that. Mary, get me a silk thread and a chunk of fire out of the kitchen. உடனே இவங்க ஆண்ட் பாலி ரொம்ப இது விவரமா சொல்றாங்க, அங்கேயா அங்கேயா, சரி சரி மறுபடியும் உன்னோட அந்த வேதனை குரலையும் முனகிறதையே ஆரம்பிச்சிடாதப்பா, எங்க உன் வாயை தர, ஓப்பன் யுவர் மவுத். ரைட்டு, உன்னோட முன்னாடி பல்லு உன்னை ஆடிட்டு தான் இருக்கு, ஆனா அதுக்காக எல்லாம் நீ சாகுவேன்னு சொல்ற பத்தியா, அதுக்கெல்லாம் நீ சாக மாட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், I'll take care of it. மேரி யாரு? மேரி வந்து டாட்டர் ஆஃப் ஆண்ட் பாலி. மேரி நீ போய் ஒரு சில்க் த்ரெட்டும் ஒரு சங்க் ஆஃப் ஃபயர், சில்க் த்ரெட்னா பட்டு நூல், ஒரு நூலையும் சங்க் ஆஃப் ஃபயர்னா நெருப்பு துண்டு, இது ரெண்டையும் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. ஷீ வெண்ட் தேர், மேரி வெண்ட் தேர். டாம் சொல்றான், டாம் செட், oh please auntie, don't pull it out, it don't hurt anymore, I wish I may never stare if it does, please don't auntie, I don't want to stay home from school. டாம் பயந்துட்டான், ஐயோ எதை நினைச்சோமே அதுவே நடக்க போது போல இருக்கேன்னு பயந்துட்டான். ஐயோ ஆண்டி ப்ளீஸ் அதை வெளியே எடுத்து போட்டுறாதீங்க ப்ளீஸ், அது இனிமே எனக்கு வலிக்கவே வலிக்காது, ஒருவேளை அது வலிச்சா கூட நான் இனிமே அசைக்க மாட்டேன்னு நான் ஆசைப்படுறேன், ப்ளீஸ் ஆண்டி அதை பிடிங்கிற வேண்டாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அப்படியே ஒரு லைனை சொல்றான். ஆண்ட் பாலி சொல்றாங்க, ஓ யூ டோன்ட் யூ, அதாவது என்னது, நீ வீட்டில் இருக்க விருப்பப்படலை அப்படியா, ஸ்கூலுக்கு நீ போறேங்கிறியா? So all this row was because you thought you would get to stay home from school and go fishing.
ஓ, அப்போ நீ இவ்வளோ நேரம் இந்த சீன் எல்லாம் வந்து எதுக்காகன்னா, நீ வந்து ஸ்கூலை கட் பண்ணிட்டு வீட்டில் இருந்துட்டு அப்புறம் வந்து மீன் பிடிக்க போகிற, அப்படிதானே டாம் கேட்குறாங்க. டாம், டாம், I love you so, and you seem to try every way you can to break my whole heart with your mischief. ஐயோ டாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் டாம், ஆனால் நீ என்ன பண்ணுற, இந்த வயசான இதயத்தை உன்னோட ஒவ்வொரு மிஸ்சீஃப்லேயும் ஒவ்வொரு குறும்புலையும் நீ அதை உடைக்க பார்க்குற. ஏன் இப்படி பண்ணுற சொல்லு, எத்தனை தடவை சொன்னாலும் நீ அந்த ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருக்கியேன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. By this time, the dental instruments were ready. At the same time வந்து அந்த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன சொன்னாங்க, வாட் ஆர் த திங்ஸ், அது வந்து மேரி brought there, கொண்டு வந்துட்டாப்ல. The old lady made one end of the silk thread fast to Tom's tooth with the loop. Loop, mischief means குறும்பு, loop means வளையம், ஒரு வளையம். And tied the other to the bed post. என்ன பண்ணாங்க, இந்த சில்க் த்ரெட் சங்க் ஆஃப் ஒயரையும் வச்சு எப்படி டூத் ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த சில்க் த்ரெட்டை எடுத்துக்கிட்டாங்க. யாரும் அந்த ஆண்ட் பாலி ஒரு எண்டை என்ன பண்ணாங்க, ஒரு லூப் மாதிரி போட்டுக்கிட்டாங்க, ஒரு வளையம் போட்டுக்கிட்டு அவனுக்கு எந்த பல்லு ஆடுதோ அந்த பல்லில் மாட்டி விட்டுட்டாங்க. இந்த அதர் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பெட் போஸ்ட். பெட் போஸ்ட் மீன்ஸ் நம்ம கட்டலில் வந்து சைடில் இருக்கும் பார்த்தீங்களா பெட் போஸ்ட், அதில் அவன் காட்டில் உட்காந்துருக்கான், பெட் போஸ்டில் இன்னொரு எட்ஜை வந்து கட்டி விட்டுட்டாங்க. Then she caught hold of the chunk of fire and suddenly pushed it almost into the boy's face. The tooth was hanging loosely by the bed post. Now என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த சங்க் ஆஃப் ஃபயர் இருக்கு இல்லையா, அதையும் பக்கத்தில் கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் அவன் ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு எட்ஜ் இங்கே வாயில் இருக்குது, இன்னொரு எட்ஜு அந்த பெட் போஸ்டில் இருக்குது. பக்கத்தில் சங்க் ஆஃப் ஃபயர் வந்த உடனே அவன் வந்து ஐயோ சூடாக இருக்கேன்னு சொல்லி இப்படி முகத்தை ஷேக் பண்ண உடனே நெக்ஸ்ட் மொமெண்ட்டில் அவன் எதை ப்ராப்ளமாக நினச்சானோ அந்த பல்லு பெட் போஸ்டில் தொங்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம், அதுதான் ப்ராப்ளம், அது இப்போ வந்து க்யூர் பண்ணிட்டாங்க ஆண்ட் பாலி. இப்போ அடுத்து அவன் என்னதான் செய்யணும், ஸ்கூல் போய் தான் ஆகணும், இதுக்கு மேலே அவன் தப்பிக்கவே முடியாது இல்லையா. தட் இஸ் பெட் போஸ்ட். Name the things that Aunt Polly brought to ease Tom's toothache. அவன் toothache ஈஸ் பண்ண என்னென்ன திங்ஸ் கொண்டு வந்தாங்க, silk thread, chunk of fire. நெக்ஸ்ட், did Tom succeed in skipping the school? அவன் ஸ்கூலில் வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சானே, அதில் சக்ஸஸ் ஆனானா? நோ. ஏன்னா கடைசியில் ஆண்ட் பாலி அவன் ப்ராப்ளமே கிளியர் பண்ணி அவனை வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க, அவன் போகத்தான் செய்யணும். ஸோ நோ, டாம் டிடன்ட் சக்சீட் இன் ஸ்கிப்பிங் த ஸ்கூல். ஏற்கனவே நம்ம ரீகேப் பார்த்துருக்கோம். லெட்ஸ் அகெயின் இந்த ஸ்டோரியோட ரீகேப் பார்க்கலாம். ஸோ சித் வந்து ஆண்ட் பாலிட்ட, சித் இன்ஃபார்ம்டு ஆண்ட் பாலிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். ஆண்ட் பாலி ஃப்ளட் அப்ஸ்டேயர்ஸ், மேலே வந்து போகிறாங்க பதட்டத்தில். ஆண்ட் பாலி ஃபவுண்ட் இஸ் மிஸ்சீஃப். ஸோ டாம் ரிமைண்டட் லூஸ் டூத். நெக்ஸ்ட், ஆண்ட் பாலி இன்ஃபார்ம்டு மேரி டு பிரிங் அ சில்க் த்ரெட் அண்ட் சங்க் ஆஃப் ஃபயர். She tied his tooth to the bedpost with a silk thread. Mary brought a chunk of fire. தான் chunk of fire, ஒரு வந்து ஒரு கரண்டியில் வந்து அந்த ஃபயர் துண்டை, நெருப்பு துண்டை எடுத்துட்டு வராங்க. She pushed it almost into the boy's face. முகத்துக்கு கிட்ட அப்படி கொண்டு போவோம், அவன் பயத்தில் அப்படியே பின்னாடி போகிறான். Unfortunately or fortunately, the tooth was hanging loosely by the bedpost. At last, Tom lost his tooth. அவன் கால் பிரச்சனைன்னு சொன்னாங்க, கடைசியில் அது பல்லு போயிடுச்சு. அந்த டாம் சாயர் மாதிரி ஸ்கூலுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு சில ஃபேக் ரீசன்ஸ்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து தேர் இஸ் ஒன்லி பிளேஸ்னால் அது ஸ்கூல் மட்டும்தான், வேர் வி கேன் டெவலப் அவர் கேரக்டர்ஸோ ஒரு குட் ஹேபிட்ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கூலில் மட்டும்தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும். அதனால வந்து ட்ரை டு பி அ குட் சிட்டிசன், குட் ஸ்டூடெண்ட். Students, I hope you are all like the supplementary reader very much. Yes, do the book back exercise, page number 105, 106 and 107. Complete the pages and send it in the WhatsApp group. Thank you, students.